ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் கஸ்டமர்ஸ்க்கு நான் எப்படிலாம் டிசைனர் ப்ளவுசஸ் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு 7 செட் ஆஃப் ப்ளவுசஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்க இந்த க்ரே கலர் saree வந்து ஒரு டிசைனர் saree தான். கொஞ்சம் plain டைப்பில் தான் வருது. சிம்பிள் அண்ட் சட்டிலாக தான் இருக்குது இந்த saree வந்து. இதோட ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்லீவ்ஸ்க்கு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க வித் சீக்வென் ஒர்க். அதுவும் இல்லாமல் ஸ்லீவோட எட்ஜில் வந்து ஸ்கேலப் டிசைன் மாதிரி வருது. அந்த ஷேப்லேயே நான் வந்து ஸ்லீவை டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெயிஸ்ட்டில் வந்து நான் வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்காக ஒரு எல்லோ பார்டர் வந்து கொடுத்துருக்கேன். பார்டரை வந்து வெயிஸ்ட் பெல்ட்டாகவும் நெக் பீஸாகவும் நான் வந்து சும்மா ஸ்டைலிங்க்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ட்ரேப் பண்ணி காட்டலாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ட்ரேப் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த சாரியை. இந்த சாரியை நான் எப்படி ட்ரேப் பண்ணியிருக்கேன்னா வந்து டிசைனர் சாரின்றதுனால நம்ம ஷோல்டர் கிட்ட வந்து சும்மா ஃப்ளோரல் டிசைன் மாதிரி சாரி அப்படியே வந்து நம்ம ஹேர் பேண்ட் எடுத்து நடுவில் போட்டு 2 நாட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அழகாக வந்து விரித்து விட்டுருக்கேன் ஃப்ளவர் மாதிரி. ஹேண்டில் வந்து வளைவான டிசைன், இதை தான் வந்து ஸ்கேலப் டிசைன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ராய்ட்ஜாக அந்த ஷேப்லேயே வந்து கட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். பேக்கில் வந்து நாட் வச்சுருக்கேன். அதே க்ரே அண்டு கோல்டன் காம்பினேஷன் வரா மாதிரி நாட் வச்சுட்டு அதில் வந்து டாசில் வந்து எப்படி வச்சுருக்கேன்னா, க்ரே வித் ஹாஃப் ஒயிட்டில் பேர்ல் ஒர்க் மாதிரி வரா மாதிரி ஒரு டாசிலாக தான் நான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு பேக்கில் வந்து ஒயிட் அண்ட் டீப் நெக் தான் கொடுத்துருக்கேன். நெக் லைனு அதில் வந்து ஆஷ் கலர் லேஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். வேஸ்ட் கிட்டேயும் அந்த லேஸ் ஒர்க் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட பேக் லுக். நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸ் வந்து டார்க் மெஜந்தா பிங்க் ஷேடில் இருக்க இந்த ப்ளவுஸ் தான். இதுக்கு டாசல்ஸ் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, பஞ்சியான டாசல்ஸாக நிறைய வந்து வச்சுருக்கேன். இதோட பேக் நெக் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்லீவ்ஸில் வர பார்டர் எடுத்து நான் வந்து 3 டைமண்ட் ஷேப்பில் நான் வந்து வச்சு பேக் நெக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து எல்போ லென்த்துக்கு வச்சுட்டு டாப்பில் மட்டும் ஷோல்டர் கிட்ட மட்டும் நான் வந்து பஃப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட கலர் வந்து பீகாக் நெக்கு க்ரீனில் இருக்க ஒரு ஷேடில் இருக்க ஒரு ப்ளவுஸ் தான் இது. இதுக்கு வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, ஷார்ப்பு வி நெக் மாதிரி கொடுத்துட்டு அந்த வி நெக்லேருந்து வந்து நெட்டடில் சீக்வென் ஒர்க் இருக்கா மாதிரி ஒரு கிளாத் எடுத்து நான் வந்து அதை வந்து ஹை நெக்காக வரா மாதிரி இந்த ப்ளவுஸ்க்கு கொடுத்துட்டேன். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ் வந்து அதே மாதிரி வி பேட்டர்னில் இருக்கணுன்ட்டு ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ்லேயும் அந்த நெட்டை வந்து வி ஷேப்பில் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த வி ஷேப்பில் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பார்டர் வந்து கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லீவ்ஸில் நெக்லலாம் நம்ம நெட்டட் கிளாத் வந்து கொடுக்குறப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லாவே வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ டாப் மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு டிசைன் தான் இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து. இதுதான் இந்த ப்ளவுஸோட பேக் டிசைன். இப்போது நம்ம பார்த்த அதே ஃபேப்ரிக் அண்டு கலர் டோனில் இன்னொரு ப்ளவுஸும் என்னை வந்து டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்னோடய கஸ்டமர்ஸ் 2 பேர் வந்து ஒரே மாதிரி ட்வின் பண்ணி கட்டுறதுக்காக கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இந்த ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ளவுஸோட பேக் நெக் வந்து ஒயிட் அண்ட் டீப் ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லைட் பேஸ்டல் க்ரீனில் ஹைலைட் பண்ணுறதுக்காக ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வந்து பேட்ச் ஒர்க் வச்சுட்டு ஃபுல்லாக நெக்கை சுற்றி அதில் வந்து எட்ஜில் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ட்ரையாங்கிளோட எட்ஜை வந்து பீட் வச்சு நான் வந்து எம் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி வச்சுருக்கேன்னா, எல்போ ஸ்லீவில் சென்டரில் வந்து அந்த பேஸ்டல் க்ரீனில்
நான் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸாக கொடுத்துட்டு அதில் வந்து டார்க் அந்த பீகாக் க்ரீனில் நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் பேட்ச் ஒர்க் கொடுத்து சென்டரில் வந்து அந்த 2 ட்ரையாங்கிளையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அதுக்கு அந்த ஒர்க்கை ஹைலைட் பண்ணுறதுக்காக 2 சைட்லேயும் நான் வந்து காப்பர் ஷேடில் இருக்க பார்டர் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். லேஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட பேக் அண்ட் ஸ்லீவ் டிசைன். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த சாரியோட ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா வைட் அண்ட் டீப்பில் பேக் நெக் வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து சிம்பிளாக தான் டிசைன் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஸ்கேலோப் ஷேப்பில் வந்து நெக் ஷேப் வந்து கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக வளைவாக. அதே மாதிரி தான் ஸ்லீவ்ஸ்க்குமே நான் வந்து ஸ்கேலோப் டிசைன் கொடுத்துருக்கேன். அந்த வளைவான ஷேப்பை ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் வந்து க்ரே கலரில் வந்து லேஸ் ஒர்க் கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாரியில் க்ரே அண்டு இந்த பிங்க் ஷேடில் தான் வந்து பிரிண்ட்ஸ் வருது. அதனால தான் இந்த 2 கலர் காம்போவில் நான் வந்து இந்த சாரீக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சாரீக்கு வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் சட்டிலாக தெரிகிற மாதிரி தான் இந்த டிசைன் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஆனால் இதுவே வந்து ரொம்ப எலிகண்ட்டாக நம்மளுக்கு வந்து வெளியே கட்டிட்டு போனோன்னா ரொம்ப அழகாகவே தெரியும். அடுத்து வந்து நம்ம இந்த சாரீ அண்ட் ப்ளவுஸோட பேக் அண்ட் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல் டார்க் க்ரீன் வித் காப்பர் ஷேடில் தான் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட பேக் நெக் வந்து வைட் அண்ட் டீப் நெக் தான் கொடுத்துருக்கேன். பா ஷேப்பில் வந்து நெக் கொடுத்துருக்கேன். சென்டரில் மட்டும் பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன். பேட்ச் ஒர்க் எப்படி கொடுத்துருக்கேன்னா டார்க் க்ரீன் வித் காப்பர் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒன்றுக்கு ஒன்று பின்னா மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும். பட் ரொம்ப டஃப்பும் கூட, ரொம்ப நேரம் எடுக்கும் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு. இதோட ஸ்லீவ் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா ஷார்ட் பஃப் ஸ்லீவ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்டரை நார்மலாக அட்டாச் பண்ணாமல் வி ஷேப்பில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். வி ஷேப்பில் நம்ம வந்து பார்டர் கொடுக்குறப்ப மேலே பஃப் வர்றதுனால ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம ஷார்ட் ஸ்லீவில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி போடுறப்ப. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த எல்லா ப்ளவுஸோட பேக் அண்ட் ஸ்லீவ் டிசைன்லாம் நான் எப்படி டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோஸ் வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட் வீடியோஸாக உங்களுக்கு அந்த டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் நேம் வந்து ஆல்டர்னேட்டிவ் கலர் செக்டு பிரைடட் டிசைன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளவுஸை வந்து நம்ம சில்க் சாரியோட வேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிச்சான கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த டிசைன் வந்து ரொம்ப ரேரான டிசைனும் கூட. நம்ம நிறைய பேர் வேர் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த காட்டன் சாரியோட ப்ளவுஸ் டிசைன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா பேக்கில் வந்து போட் நெக் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸோட பேக் நெக் சென்டரில் வந்து கீ ஹோல் ஷேப் வந்து கொடுத்துட்டு மேலே ஒரு பட்டனும் மிச்ச கீழே இருக்க ஸ்பேஸில் வந்து 3 பட்டன்ஸும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் லென்த் வந்து எல்போ ஸ்லீவ் லென்த் கொடுத்துருக்கேன். கீழே வந்து ஹாஃப் ஒயிட்டில் கோல்டன் ஜரி புட்டாஸ் வரா மாதிரி பிரிண்ட் இருக்க மாதிரி ஒரு பார்டர் தான் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்லீவ்ஸில் வந்து ப்ளீட் கொடுத்து நான் வந்து பஃப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளீட்டு எட்ஜ் ஆகிற இடத்துல நான் வந்து பட்டன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் 2 ஸ்லீவ்லேயும். ஸ்லீவ் அண்டு பேக் நெக் டிசைன் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து சிமிலராக பட்டன்ஸ் வச்சுருக்கேன். காட்டன் சாரீக்கு இந்த மாதிரி டிசைன் நம்ம வைக்கிறப்ப ரொம்பவே நீட்டான லுக் வந்து கொடுக்கும் ப்ளவுஸ் அண்ட் சாரீக்கு. அவ்வளோதான். இந்த எல்லா ப்ளவுஸோட ஸ்லீவ் அண்ட் பேக் டிசைன்லாம் நான் வந்து ஷார்ட் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.